நான் வந்து ஒரு ஆணவ படுகொலையோட விக்டிம் அப்படி தான் சொல்ல முடியும். அதிலிருந்து அதுக்காக போராடுற ஒரு நபராக இந்த சமூகத்தில் நான் என்னை உருவாக்கிக்கிட்டேன். அதற்கு நிறைய தோழர்களோட பங்களிப்பு இருக்குது. தொடர்ச்சியாக 2016 சங்கர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளவு ஆணவ படுகொலைகள் ஒரு மாதத்துக்கு எடுத்துட்டோன்னா குறைந்தது ஒரு 13-14 ஆணவ படுகொலைகள் நடந்துருது தமிழ்நாட்டில். ஆனால் வெளிச்சத்துக்கு வராததாக தான் அது இங்கே இருக்குது. ஏன்னா மீடியா அளவுக்கு இங்கே எங்கேயுமே பதிவுகள் பண்ணப்படுறது இல்லை. ஒவ்வொரு கிராமங்களாக இருக்கட்டும், அதே போல் தற்கொலைகள் கூட இங்கே நடக்குது. அது எல்லாமே ஆணவ படுகொலையாக தான் வரும். ஏன்னா ஒரு பெண்ணும் ஆணும் வயது வந்தோர் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டா இங்கே வந்து அந்த சாதியை அவங்களோட சாதி புனிதம் வந்து போயிடுறதா அந்த பெண்ணையோ ஆணையோ படுகொலை செய்கிற துயரம் வந்து இந்த தமிழ்நாட்டில் தான் நடக்குது. ஏன்னா அந்த சாதி கௌரவத்தை அவங்க காப்பாற்றிக்கிறன்ற பேரில் அவங்க பெற்று வளர்த்த பிள்ளைங்களையே கொலை பண்ணுற ஒரு மாநிலமாக நம்மளோட மாநிலம் மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை. அதிலிருந்து நம்மளோட இளைஞர்களை சமூகத்தில் எப்படி இந்த ஆணவ கொலைகள் குற்றங்களில் இருந்து பாதுகாக்க முடியும் அப்படின்னா அதற்கு ஒரு தனி சட்டம் வேணும் அப்படின்னு தான் இன்னைக்கான நிகழ்வு இங்கே நடந்தது. முழு நாள் நிகழ்வாக நடந்தது. எப்படியெல்லாம் சமூகத்தை சீர்திருத்த முடியும், சமூகத்தை மாற்றுவதற்கு தனி சட்டம் கொண்டு வந்தால் என்னென்னலாம் பண்ண முடியும். ஏன்னா தொடர்ந்து கோரிக்கையாக நிறைய ஆணவ படுகொலை சொல்ல முடியும். நந்தீஸ்வாதியாக இருக்கட்டும், இப்போ அண்மையில் கண்ணகி முருகேசனோட வழக்கு கூட 18 ஆண்டுகள் கழிச்சு தான் அவங்களுக்கு தீர்ப்பு வந்திருக்கு. அதே போல் கோகுல்ராஜோட வழக்காக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய வழக்குகள், நிறைய ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ இதற்குன்னு ஒரு முற்றுப்புள்ளி, இவ்வளோ படுகொலைகள் நடக்குது, இதெல்லாம் ஆணவ படுகொலைன்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அரசு சொல்கிறதுக்கும் சட்டம் சொல்கிறதுக்கும் இங்கே எந்த போதுமானது எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கு தான் ஒரு தனி சட்டம் கேட்குறோம். விசாரணைகள் இருக்கணும். முதல்ல வந்து ஒரு 18 வயதுக்கு உள்ள இருக்கிற பெண்ணோ இல்லை 18 வயதுலேருந்து ஒரு 30 வயதுக்குள்ள இருக்கிற பெண்களோட இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துருச்சுன்னு பண்ணும்போது அரசு தரப்புலேருந்து காவல் நிலையத்திலேருந்து அவங்க விசாரிக்கணும். இது வந்து எந்த மாதிரியான, ஏன்னா சும்மா அவங்க வந்து வெறும் வயிறு வலினால தான் இறந்துட்டாங்க, வயிறு வலி தாங்க முடியாமல் இறந்துட்டாங்கன்னு நிறைய பதிவு இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ அது உண்மை இல்லை. அதுக்கான உண்மையான விசாரணையை கண்டடையும் போது தான் நமக்கு தெரியும் இது ஆணவ படுகொலை தான் அப்படிங்கிறது.